ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கறி குழம்பு சுவையில் பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு சின்னதாக 3 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பச்சை பயிரும் நான் உருளைக்கிழங்கும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதில் உருளைக்கிழங்கை மட்டும் தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பச்சை பயிரை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பச்சை பயிறு உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சனால இப்போ வரைக்கும் எந்த உப்பும் நான் சேர்க்கலை. அப்புறமா கிரேவிக்காக 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் சில் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கும், அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் கிரேவி பதத்துக்கு வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் கிரேவி பதத்துக்கு வந்துட்டு கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட்டை நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.